வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நல்லா பிக் பாஸ் ஷோ இல்லைன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி தேட்டர் போய் பார்ப்போல, அதை விட ஒரு நிறைய சீக்வன்சஸை நாம் சட்டப்பேரவையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இக்காலகட்ட இளைஞர்கள்லாம் சட்டப்பேரவை நிகழ்வுகளை லைவில் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது? அங்கே நடந்திருக்க சிறப்பான தரமான சம்பவங்களோட தொகுப்புகளை தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். சட்டப்பேரவை நடந்திருக்க தரமான சம்பவங்கள், நல்லா சுட சுட வாதங்கள் நிறைய நடந்திருக்குல்ல. ஒன்றுனா உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது, போதை தடுப்புக்கு திமுக பெருசாக அந்த ஆக்ஷன்லாம் எடுக்கலை அப்படின்னு போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருங்க அமைச்சர் விக்னேஷ். அதுவும் சில விஷயங்களை நாங்கள் தான் பண்ணியிருக்கோம், ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்ததுன்ற மாதிரி சொல்லி விட்டாப்புல. ஸோ டிஎம்கே எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி தோனி வந்துருச்சா? இதில் கடுப்பான எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து என்ன சொன்னாப்புல, அது எங்கள் திட்டங்க, தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னு எரிஞ்சு விட்டாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்கள் இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமாக நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில் நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சிடலாம், ஒரு மணி நேரம் நீங்க சொல்லுங்க. என்ன தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க? இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஒரு டிபேட் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு, கவனிச்சிங்களா சோஷியல் மீடியாவில்? அது என்னங்க, சிஎம் உள்ள வராப்புல என்ட்ரி கொடுத்ததும் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. ஒரு பண்பு வேணாமா? இப்படிலாம் இருக்கலாமா? சிஎம் வந்தால் உள்ளே எழுந்து நிற்கணும் தானே, அதே அவர் நிற்கலன்ட்டு அது சட்டமாக பல பேர் நினச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அவையில் கிடச்சிச்சிங்க. இந்த விளக்கம் கிடைக்க காரணம் யார் தெரியுமா? அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள். இவர் என்ன சொன்னார், சிஎம் அவர்களுக்கு எதுக்காக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உரிய மரியாதை செலுத்துறதே இல்லைன்ற மாதிரி தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டார். ரெண்டாவது டே அவர் கட்சியோட லீடர், இப்போ ஒரு அமைச்சராக இருக்க காரணம் இவங்களோட உழைப்பு, இவங்களோட செல்வாக்கு, இவங்களோட முகம் எதுவுமே கிடையாது. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் விஜய் என்ற அந்த ஒற்றை நபர் மட்டும்தான். அவரால் தான் இத்தனை பேர் அங்கே அமைச்சராக இருக்காங்களா, அதில் மாற்று கருத்துல இல்லை, ஓகே. ஸோ அந்த விசுவாசம் கருதி அவர் இந்த வார்த்தைகளை சொன்னாப்புல. உடனே அண்ணவோ பன்னீர்செல்வம், சட்டப்பேரவையில் அவருக்கு தெரியாத விஷயமா, அவருக்கு இல்லாத அனுபவமா, அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, ஏங்க இந்த பேரவையில் எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னா அது சபாநாயகர் அவர்களுக்கு தான். ஸோ பேரவை தலைவருக்கு மட்டும்தான் எழுந்து நிற்கணுமே தவிர எதுக்குங்க மற்ற விஷயன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாருங்க. ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும், இதுக்கப்புறமா சபாநாயகர் என்ன தெரியுமா சொன்னார், சிஎம் வர்றப்போ கட்டாயமாக எழுந்து நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தையும் பதிவு பண்ணாப்புல சபாநாயகர் பிரபாகர் அவர்கள். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையை பொறுத்தவரையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா? முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சி தலைவர் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரோடு கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த எழுந்து நிற்கிற சார்ந்த டிபேட்டு சோஷியல் மீடியாவில் ஓடாதுன்னு நினைக்கிறேன், ரைட்டு? இதுக்கு முன்னாடி மைக் வேணாப்பா அப்படின்ட்டு மறுக்கப்பட்ட அமைச்சர்கள்லாம் 2 பேரும் சொல்லுவோம். ஒருத்தர் நிர்மல்குமார், இன்னொருத்தர் ஆதவர்ஜுனா, அமைச்சர்கள் 2 பேரும். இப்போ இந்த லிஸ்ட்டில் 3ஆவதா அமைச்சர் ரஞ்சித் அவர்களும் சேர்ந்துருக்காங்க. என்னாச்சு, திமுக எம்எல்ஏ ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் கலைஞர் அவர்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சாப்புல. அதாவது எங்கள் சுதந்திர தின கொண்டாட்டம் நடந்துச்சு, சிஎம் கொடிலாம் ஏற்றினாப்புல, எல்லாரும் அங்கே இருந்தீங்க அமைச்சர்கள்லாம்.
அந்த டைமில் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்கலாமேங்கிற ஒன்றாச்சும். ஏன்னா இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் சுதந்திர தினம் சார்ந்து கொடி ஏற்றுறீங்கன்னா அதுக்கு காரணம் கலைஞர் தாங்க. அவர் இல்லைன்னா எப்படிங்கிறத சாத்தியன்ற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. கூடவே என்ன சொல்லிட்டாரு, அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அவைக்கு வந்து அவர் திரும்ப வருவாருங்க, அவர் திரும்ப வருவார், வர்றப்போ நீங்களாம் இருக்க மாட்டீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சபதம் தோணியில் ஆனால் ராமச்சந்திரன் பேசினார். ஆக்சுவலாக அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா வனத்துறை அமைச்சர் ரஜித்குமார் இருக்கார்ல, அவர் குறுக்கிட்டே இருந்தார். ஒரு முறை 2 முறை இல்லை, திரும்ப திரும்ப குறுக்கிட்டார். அவர் கொஞ்சம் எமோட் ஆகிட்டார். ஒரு கட்டத்தில் சபாநாயகர் கடுப்பாயிட்டு இல்லை அவருக்கு மைக் தராதிங்க அப்படின்ட்டார். அமைச்சருக்கு இந்த நிலமாங்க, சபாநாயகரை பாராட்டலாம், இப்படி தான் இருக்கணும். கலைஞரோட கண்ணியத்தை நம்ம பாதுகாத்தே தீரணும்னு அண்ணன் ஓபிஎஸ் இங்கே என்ட்ரி கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அவர் ஆட்சியில மக்கள் சிறப்பாக இருந்திருக்கார்கள், அந்த ஆட்சி மீண்டும் வரும், மீண்டும் வரும். அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள், அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள், நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு விவாதம் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடைய தலைமையின் கீழ் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழறிஞரவரை பற்றி அவர் பெயரை சொல்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை எழுந்திருந்து சபையில் அந்த உறுப்பினரை பார்த்து, கலைஞர் என்று தான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்கு, மன்னிப்புக்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி கண்ணியமிக்க சபைகள் இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள். ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினருக்கும் நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு. சிஎம் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தோம். அவர் என்ன தெரியுமா பண்ணார், ஆக்சுவலாக என்ன இப்படி பண்ணிட்டாரு, பயந்துட்டாங்களா அப்படின்னா அதில் எடுத்துக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி அவ்வளோதான் இருக்குன்னு அர்த்தம். சிஎம்மோட பண்பு இங்கே நம்ம பெருசாக பார்த்துதாகணும். ஏன்னா மன்னிப்பு கேட்டு பெரிய மனுஷ லெவலுக்கு போகணும். இதுதான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்குறோம். தவறுன்னு ஒன்று நடந்தால் அதை ஒத்துக்கிட்டு. அந்த வகையில் அமைச்சர் ரஞ்சித்குமார் பேசினார் பார்த்தீங்களா, கருணாநிதின்ற பேரை மென்ஷன் பண்ணி, கலைஞர்னு இல்லாமல். சிஎம் விஜய் அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா, அவர் எந்த வார்த்தை பார்த்து பயன்படுத்துவார்னு சொல்லிட்டு. ஆனால் இவரை அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த கேள்வி இப்போ வந்திருக்கு இந்த பேச்சுகள் மூலமாக. சிஎம் அவர்கள் எழுந்து மன்னிப்பு தெரிவித்தாருங்க. இல்லை அவரோட பேசிடக்கூடாது, கருணாநிதி அப்படின்னு சொன்னது தப்பு தான், அவர் பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க கட்சியில் இருக்க ஒருத்தர் அமைச்சர், அவர் பேசினதுக்காக அவர் தன்னோட மன்னிப்பாங்க பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட முகம் தர்ம சங்கடத்துக்குள்ளானதை பார்க்க முடியுது. இந்த சங்கடத்தை கொடுக்கறதுக்கு அமைச்சர்கள்லாம் தேர்வு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பார்த்து வார்த்தைகளை விடணும். ஏன்னா தெரியுது பொறுப்புக்கு வந்திருக்கீங்க, அமைச்சர்கள் லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆனால் அவங்க முன்னாடி இருக்கிறவங்களாம் அரசியலே பழந்துன்னு கொட்டை போட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கான மரியாதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் அச்சாணிகளாக இருக்காங்களா பல பேருமே, அவங்க சார்ந்த மரியாதை கொடுக்கல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் சிஎம் அவர்கள் அங்கே மன்னிப்பாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. கூட என்ன சொல்லியிருக்காப்புல, 5000 ரூபாய் அப்படின்ற கடன் தள்ளுபடி இருக்குல்ல, இதை 75,000 ரூபாய் உயர்த்தினா ஞாபகம் இருக்கா ரீசெண்டாக, அதை அஃபிஷியலாக சிஎம் அவர்களே பேரவையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக்கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி
ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும், ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு, அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டுகால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாரிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை என்னுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனர்னு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்கள் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுனதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், அவர் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தியிருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புகிறேன்.
அதாவது ஸ்டேடியமில் இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதில் அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்லேருந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் விற்றாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால் ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்போ செய்திகளில் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்கு சப்ஜெக்ட். கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுறது எப்படி சரியா இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று. ரெண்டு, அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்க மத்தவனை பத்தி பேசிருக்கீங்க. உன்னை நீங்க எடுத்தீங்களே அந்த கார்ல தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்கள் இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமாக நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில் நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். தவறான தகவலை இங்கே பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்கு மொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இந்த பாருங்க, உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முதலமைச்சர் வந்திருக்காரு. பணம் கொடுக்காம அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ் வந்து நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகையெல்லாம் வராது. இப்போ நீங்கள் நீக்கலாம் பத்திரிகையில் தான் வராது. மேலும் காலையிலிருந்து வனத்துறையை பற்றி அவ்வளவு பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் அப்போது வாயை துறக்கவில்லை. சம்பந்தமே பண்ணால் பெரிய இருக்கிற எங்களை விட சீனியர் செங்கோட்டையன் எனக்கு முன்னால் சட்டமன்றத்துக்கு வந்தவர். அவருடைய துறையிலே அவர் வந்து தலைவருடைய பெயரை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை தெரிவிக்கும். மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரை மனசில் ஒரே ஒரு வினாதான் இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. சிஎம் விஜய் அவர்கள் அவையில் பகிரங்கமாக மன்னிப்பு தெரிவிச்சாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை அவரோட பலமாக பார்க்குறீங்களா, பலவீனமாக பார்க்குறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.